சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஜூன் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான வக்ர சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 4வது ராசியா இருக்கக்கூடிய எல்லாரையுமே நம்பி ஏமாந்து போகக்கூடிய நீர் ராசியான கடகராசிக்கு சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும், என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், ஏதாவது பெரிய ஆபத்துக்களை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கடகராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எத்தனை கிரகம் பயிற்சி ஆனாலும் நம்ம வாழ்க்கையில எல்லாம் ஒரு நாள் முன்னேற்றமே வராது அப்படின்னு சொல்லி தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி, குரு பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, சுக்கிர பயிற்சி, இந்த பயிற்சிகள் எல்லாம் எவ்வளவு முக்கியமா பார்க்கப்படுதோ அதே அளவுக்கு சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சியும் ரொம்பவே முக்கியமான ஒன்னா பார்க்கப்படுது. அதனாலதான் இருக்கிற வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு எல்லா ஜோசியரும் சனி பகவானோட வக்ர பயிற்சியை பத்தி உங்களை எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு சில ஆலோசனைகளையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட இந்த பதிவுலையும் சனி பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த 4 மாதங்களும் நீங்க என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் டீடைல்டா பேசியிருக்கேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் நீங்க முழுமையா பார்த்தா மட்டும்தான் நான் வீடியோல என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கடகராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில பிறந்தவங்க எல்லாருமே ரொம்பவே அளவுக்கு அதிகமான இறக்க குணம் உள்ளவங்களா இருப்பாங்க. இவங்களோட எதிரிக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னா கூட அதை நினைச்சு இவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு இலகுன மனசு கடகராசிக்காரங்க கிட்ட இருக்கும். இந்த இலகுன மனசை பயன்படுத்தியே நிறைய பேர் இவங்களை ரொம்ப சுலபமா ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அதாவது நண்பர்களா இருந்தாலும் சரி, கூட பழகினவங்களா இருந்தாலும் சரி, அல்லது சொந்த பந்தங்களாகவே இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி கடகராசிக்காரங்க கிட்ட வந்து நின்னுட்டாங்க அப்படின்னா இவங்க உசுர கொடுத்தாவது உதவிகளை செஞ்சு கொடுப்பாங்க. இவங்க கையில காசு பணம் இல்ல அப்படின்னாலும் எங்கேயாவது கடன் வாங்கியாவது மத்தவங்களோட கஷ்டத்தை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலான கடகராசிக்காரங்களுக்கு தலைக்கு மேல பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும், தலைக்கு மேல நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருக்கும். இவங்க வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிறதே இருக்காது. ஆனாலும் இவங்க மத்தவங்களோட கஷ்டத்தை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நம்மளால ஏதாவது உதவிகள் செய்ய முடியுமா அப்படின்னு உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே சமயம் இவங்க யாருக்கெல்லாம் உதவி செய்யறாங்களோ அவங்க மூலமா இவங்களுக்கு எந்த வகையிலையும் பிரயோஜனம் அப்படிங்கிறது கிடைக்காது. இன்னும் சொல்ல போனா இவங்க யாருக்கெல்லாம் ஓடி போய் உதவிகளை செஞ்சாங்களோ அவங்க எல்லாருமே இவங்களை ஏமாத்திட்டு தான் போயிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா நம்பிக்கை துரோகங்களை செஞ்சுட்டு போயிருப்பாங்க. இதனாலேயே பெரும்பாலான கடகராசிக்காரங்க அடிக்கடி பண நெருக்கடி அப்படிங்கறத சந்திப்பாங்க, பண இழப்புகளை சந்திப்பாங்க, கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் அப்படிங்கறதையும் சந்திப்பாங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமா சொந்த பந்தங்கள் மூலமாவும், பழகினவங்க மூலமாவும், நண்பர்கள் மூலமாவும் நிறைய நம்பிக்கை துரோகங்களையும் இவங்க கட்டாயமா சந்திச்சிருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இவங்க கிட்ட உதவின்னு கேட்டு யார் வந்தாலும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு நம்மளால என்ன உதவி செய்ய முடியும் அப்படின்னு மட்டும்தான் பார்ப்பாங்க. இதனாலேயே நிறைய ஏமாற்றங்களையும் இவங்க சந்திப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கடகராசிக்காரங்க மாத்திக்கிட்டு தகுதியே இல்லாதவங்களுக்கு உதவி செய்யாம இருந்தாலே இவங்களுக்கு வரக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளை இவங்களால தவிர்த்துக்க முடியும். அதுலயும் முக்கியமா தற்சமயம் கடகராசிக்காரங்க அஷ்டம சனியோட ஆதிக்கத்துல இருக்கிறதால இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவிலான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவிலான பாதிப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமா ஏற்பட்டிருக்கும். தொடர்ச்சியான பண நெருக்கடிகள், கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் அப்படிங்கிறது இவங்களை துரத்திக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் விட முக்கியமா தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, பெரிய அளவுக்கு முன்னேற்றமோ வளர்ச்சியோ இல்லாம ஒரு மாதிரியான மந்த நிலைமைய இந்த அஷ்டம சனி காலத்துல பெரும்பாலான கடகராசிக்காரங்க சந்திச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல கடகராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வர ஜூன் 29ஆம் தேதி தன்னோட வக்ர நிலையை அடைகிறார். அன்னையில இருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு அவர் வக்ர கதியிலேயே சஞ்சாரம் பண்ண போறார். சனி பகவானோட இந்த வக்ர பெயர்ச்சி 12 ராசிகள்லயுமே ஒரு விதமான தாக்கத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும். அப்படி பார்க்கும்போது கடகராசிக்கு அஷ்டம சனியா இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிலையை அடைகிறது கடகராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்துமா, இந்த 4 மாதங்களும் கடகராசிக்காரங்க என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தி எல்லாம் பார்க்கலாம். அந்த வகையில கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி வக்ர நிலையில சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் ரொம்பவே நெருக்கடியான ஒரு காலகட்டமா இருக்க போகுது. நீங்க ரொம்பவே எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாவும் இருக்க போகுது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். குறிப்பா கடகராசிக்காரங்க புதுசா ஏதாவது திட்டங்களை தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரியான யோசனையை வச்சிருந்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 4 மாதங்களுக்கு அந்த யோசனைகளை முழுமையா ஒத்தி வச்சிருங்க.
ஏன்னா சனி பகவான் வக்ர நிலையில சஞ்சரிக்கக்கூடிய இந்த 4.5 மாதங்களும் நீங்க ஏதாவது புதிய முயற்சிகள்ல இறங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவிலான பாதிப்புகளை மட்டும்தான் கொடுக்குமே ஒழிய பெரிய அளவுல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்காது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா புதிய தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி, புதுசா நிலங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி, ஏற்கனவே இருக்கிற தொழில கொஞ்சம் அதிகமா முதலீடு பண்ணி விரிவுபடுத்துறதா இருந்தாலும் சரி, சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை தொடங்குறதா இருந்தாலும் சரி, அல்லது சுபகாரிய நிகழ்ச்சிகளை நடத்துறதா இருந்தாலும் சரி, அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களும் உங்களுக்கு நெருக்கடியான காலகட்டமா தான் இருக்கும். எந்த வகையிலுமே நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்காது. நிறைய தடைகள் அப்படிங்கிறது ஏற்படும், தாமதங்கள் அப்படிங்கிறது ஏற்படும், நிறைய நஷ்டங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு சில கடகராசிக்காரங்க எதிர்பாராத திடீர் வீழ்ச்சியை சந்திக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால இந்த 4.5 மாதங்களுக்கும் கடகராசிக்காரங்க புதுசா எந்த ஒரு முயற்சியிலுமே இறங்காதீங்க. ஏதாவது புதுசா செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருந்தாலும் அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களுக்கு உங்களோட அந்த பிளானை முழுமையா ஒத்தி வச்சிருங்க. அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களும் நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும். உங்களோட உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் அதிகபட்ச கவனத்தை செலுத்துங்க. ஏதாவது ஒரு வகையில சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ச்சியா இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல நீங்க மருத்துவமனையில தங்கி இருந்து சிகிச்சை எடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவிலான பாதிப்புகளையும் இந்த வக்ர சனி ஏற்படுத்தி விட்டுரும். அதனால கடகராசிக்காரங்க அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களுக்கும் உடல் ஆரோக்கியத்துல ரொம்பவே அதிகபட்ச கவனத்தை செலுத்துங்க. அதே நேரம் சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி ஒரு சில கடகராசிக்காரங்களுக்கு சொந்தமா வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பா ரொம்ப காலமா வாடகை வீட்டுல வாழ்ந்துட்டு வரக்கூடிய கடகராசிக்காரங்க இந்த வக்ர சனி காலத்துல சொந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அருமையா உருவாகும். அதே நேரம் ஏற்கனவே உங்ககிட்ட நிலம் இருக்கு, அந்த நிலத்துல வீடு கட்டுறீங்க அப்படின்னா பெரிய அளவுல பிரச்சனை உருவாகாது. புதுசா நிலம் வாங்கி நீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த நிலத்துல தகராறு அப்படிங்கிறது ஏற்படும். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா புதுசா நீங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் சரி அந்த காரியத்துல தடைகள் அப்படிங்கிறது ஏற்படும், தாமதங்கள் அப்படிங்கிறது ஏற்படும், தேவையில்லாத நெருக்கடிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும். ஏதாவது ஒரு வகையில பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இது கூடவே இந்த வக்ர சனி காலத்துல கடகராசிக்காரங்களுக்கு விரைய செலவுகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த பணம் விரயமா தண்டமா தான் செலவாகும். உங்களால ₹1 கூட சேமிக்க முடியாது. ஒரு சில கடகராசிக்காரங்க உழைக்கிற பணத்தை எல்லாம் மருந்து மாத்திரைகளுக்காகவே செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழலையும் இந்த வக்ர சனி ஏற்படுத்தி விட்டுரும். அதனால கடகராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களுக்கும் சிக்கனமா இருக்க முயற்சி பண்ணுங்க. தேவையில்லாத செலவுகளை முழுமையா தவிர்த்துடுங்க. நண்பர்கள் கூட சேர்ந்து ஊர் சுத்துறது, தேவையில்லாத வெட்டி செலவுகளை செய்யறது, சொந்த பந்தங்களோட சுப காரியங்கள்ல தேவையில்லாத செலவுகளை செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்களை முழுமையா தவிர்த்துடுங்க. அதே போல நீங்க திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அல்லது திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை நடத்திக்கிட்டு இருந்தாலும் சரி, அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களுக்கு எந்த ஒரு பெரிய முயற்சியையும் எடுக்காதீங்க. குறிப்பா திருமணத்துக்கு நாள் குறிக்கிறது, நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை முழுமையா தவிர்த்துடுங்க. ஒருவேளை நீங்க சொந்தமா வீடு கட்டி இருக்கீங்க அப்படின்னாலும் அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களுக்கு அப்புறமா கிரகப்பிரவேசம் நடத்துற மாதிரி உங்களோட பிளானை மாத்தி அமைச்சுக்கோங்க. அடுத்ததா குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் கடகராசிக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களும் நிம்மதியோ அல்லது சந்தோஷமோ குடும்ப வாழ்க்கையில கிடைக்காது. ஏதாவது ஒரு வகையில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க உங்களோட வாழ்க்கை துணையை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணாலும் அவங்க உங்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. நீங்க எது பேசினாலும் ஏட்டிக்கு போட்டியா தான் பேசுவாங்க. நீங்க செய்யற காரியங்களுக்கு அவங்க கண்டிப்பா தடைகளா தான் இருப்பாங்க. போதா குறைக்கு கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில நேரங்கள்ல தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும் வாக்குவாதங்களும் ஏற்படுறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால கடகராசிக்காரங்க அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களுக்கும் குடும்ப வாழ்க்கையில முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போயிடுங்க. அனுசரிச்சு வாழ பழகிக்கோங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு வாழ பழகிக்கோங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா புதிய முயற்சிகள் எதிலுமே இறங்காம செலவுகளை கட்டுப்படுத்திக்கிட்டு குடும்ப பிரச்சனைகளை ஓரமா வச்சுட்டு வாழ்ந்துட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களும் பெரிய அளவு பிரச்சனைகள் இல்லாம கடந்து வந்துட முடியும். நன்றி, வணக்கம்.